इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम् अहं क्रिया व्याहि समस्त विक्रिया तत्कर्तृका कर्मफलेन संहता चितिस्वरूपेण समन्ततोऽभवत् प्रकाशमाना अतितत्त्वनोक्यतः दृशिस्वरूपेण हि सर्वदेहिनां वियत्यता व्यक्त्यमनांस्यवस्थितः अतो न तस्मादपरोऽस्ति वेदिता परोऽपि तस्मात् अत एव एक ईश्वरः. உபதேச பிரகரணம். இதுல ஸ்மிருதி ஸ்வப்ன பிரகரணம். அதுல 44, 43, 44, 45 ஸ்லோகங்கள். ஸ்மிருதிய மனுஷனுக்கு எப்படி வருது? ஏதோ ஒரு பொருளை பார்க்கிறோம், அந்த பொருளை பார்த்து விட்டோமையானால் பிறகு அந்த பொருளுடைய அறிவு அங்க இருக்கப்படாது. இருந்ததுன்னா அடுத்த பொருளை பார்க்கும் பொழுது அந்த அறிவு எப்படி வரும்? மனசுல அறிவு வருது. இந்த டேபிள பாக்குறேன், டேபிள் பார்த்ததுமே இது டேபிள்னு அறிவு வருது. அந்த அறிவு போனாதானே மறுபடியும் இது செவருன்னு செவரை பார்க்கும் பொழுது நமக்கு அந்த அறிவு வரும். பழைய அறிவே அப்படியே இருந்ததுன்னா புது அறிவு எப்படி வரும்? அப்படியே இல்ல, அதுவும் ஒரு மூலையில இருக்குன்னு சொன்னா கோடி கோடி பதார்த்தங்களை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க அத்தனை பதார்த்தங்களுடைய அறிவும் எப்படி இருக்கும்? ஜாம் ஆயிடுமே. ஆகையால் இதுக்கு ஏதோ ஒரு வழி சொல்லணும். அதோட இல்லாம நேற்று பார்த்த பொருளை இன்னைக்கு நாம நினைக்கிறோம், அது எப்படி முடியறது? அதோட இல்லாம சில பதார்த்தங்கள் நமக்கு சொப்னத்துல காணப்படுகிறது, அந்த சொப்னமும் என்னமா வருது? இவைகளுக்கெல்லாம் சமாதானம் சாதாரணமாக கேட்கிறவாளுக்கு தெரியல. அதுக்கு ஒரு விசேஷமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது? இவைகள்லாம் பகவான் ஏன் நமக்கு படைச்சார்? பழைய பொருளை நீங்க ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்? அதனால என்ன லாபம்? ஒன்னும் ஞாபகம் வச்சுக்காது பண்ணா நம்ம வாழ்க்கை கஷ்டமாயிடுங்கிறது அப்புறம் இருக்கட்டும். இதை ஏன் பகவான் வச்சார்? இது எப்படி இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுங்கிறது சாஸ்திரத்துக்கு விஷயம் இல்லை. அது நீங்க சயின்ஸ்னால தெரிஞ்சுக்கணும். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது? இதனால என்ன பிரயோஜனம்? ஒரு மனிதனுடைய ஒரு விவகாரம் நடக்கிறதுன்னா அந்த மனிதனுக்கு அதனால ஒரு பிரயோஜனம் இருக்கணும். பிரயோஜனம் இருந்தா தான் நம்ம செய்ய முடியும். அந்த பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்கு வந்து இந்த பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொன்னா நமக்குள்ளேயே ஒரு பரமாத்மா இருக்கார், ஒரு ஆத்மஸ்வரூபம் இருக்கு. அதை நாம் உணரணும். வாழ்க்கையில உணர வேண்டியது, அறிய வேண்டியது அது ஒண்ணுதான். இது என்னென்னமோ அறிஞ்சுட்டு இருக்கோம், அத்தனையும் இந்த பிறவியில பல பிறவியில அறிஞ்சுட்டு இருக்கோம். ஆகாசத்தையோ காத்தையோ ஜலத்தையோ பிருத்திவியோ இத்தனையும் நம்ம அறியலையா? இவெல்லாம் சொல்லி கொடுத்து தானே வருது. ஒன்னும் படிக்காதவாள கூட இந்த அறிவு இருக்கு. பசிச்சா சாப்பிடணும், தாகம் எடுத்தா தீர்த்தத்தை சாப்பிடணும். இதுக்கு ஸ்கூலுக்கு போகணுமா காலேஜுக்கு போகணுமா சாதாரணமா தெரிகிறதோ இல்லையா? அப்ப இவைகளால என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் அறிய வேண்டியது மனிதன் தன்னுடைய ஆத்மாவைத்தான். மற்றவைகளை அறிந்து வேற ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆத்மாவை அறிந்தால் மிக சிறந்ததான பிரயோஜனம் இருக்கு. என்ன பிரயோஜனம்? மறுபடியும் இந்த சம்சாரத்துல மாட்டிக்க வேண்டாம். காலம் இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு கவலை, இவைகள் இருக்க, இவைகள் இல்லாம இருக்கலாம். அதுக்கு ஒரே வழி நம்ம ஆத்மாவை அறிந்து கொள்வதுதான். அந்த ஆத்மாவை அறிந்து கொள்வதற்கு வழியாக இருக்குது. ஆகையால் இதை சாஸ்திரம் சொல்றது.
ஞாபகம், மற்ற பதார்த்தங்களை தாங்கள் அறிகிறது என்கிறது, சயின்ஸுனால நீங்க அறிகிறதுங்கிறது, அதனால உமக்கு என்ன லாபம் வரும்னு தான். எதையும் நீங்க அறியணும்னா முன்னாலேயே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், இதனால ஏதாவது லாபம் உண்டா? நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், அதனால என்ன லாபம்? அது கேட்டுட்டு தான் பண்றேன். நம்ம நேரா இன்னொருத்தரை கேட்காத போனாலும் இது படிச்சா நல்லது மாதிரி இருக்கே, நிறைய காசு வரும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தான் பண்றோம். எதையும் வெறுமனு பண்றது இல்லை. ஆனா வேதாந்தத்தை வாசிக்கிறது மட்டும் இதை படிச்சா காசு வரும் இல்ல, இருக்கிறது போலாம், அது காசு எங்க புதுசா வர போறது, அதனால இல்ல. ஆனா என்ன, நிஜமா இதை நீங்க படிச்சு ஆகணும். பகவான் என்ன சொல்லியிருக்கார், ஆத்மாவாரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா, இந்த ஆத்மாவை அறியணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆகையால் இப்படி சொன்னதுனால இந்த பதார்த்தத்தை நம்ம அறியணும். அறியறதுக்கு என்னமா அறியறது? இது எதுக்கு ஒரு ஷவர் மாதிரியோ அல்லது ஒரு கோபுரம் மாதிரியோ இருக்கணும், ஏன்னா கண்ணால அறியலாம், ஏதாவது சங்கீதமா இருந்தா காதால அறியலாம், வாசனையா இருந்தா மூக்கால அறியலாம். இவைகள்லாம் ஒன்றும் இல்லை இந்த ஆத்மாவில. ஆகையால் அதை அறிவது எப்படி? அந்த ஆத்மா எங்க இருக்கு அதை சொல்றதுக்காகத்தான் சொல்றார். அகம் கிரியா தியாகிம சமஸ்த விக்ரியா சகத்ரகா கர்மபலேன சம்மதா சிதிஸ்வரூபேண சமந்ததோ அர்க்கவத் பிரகத்யமானா அதிதத்மனோக்யதா அகம் கிரியா தியாகி சமஸ்த விக்ரியா. இந்த சரீரத்துல காலம்பரந்து ராத்திரி பரியந்தம் நீங்க எந்த செயலை செஞ்சாலும் அந்த செயலெல்லாம் எப்படி பண்றேன்? நான் என்று பண்றேன். பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன், நடக்கிறேன், நான் நடக்கிறேன், யோஜனை பண்றேன், நான் யோஜனை பண்றேன். இந்த நான் இல்லாத ஏதாவது ஒண்ணு உங்களால பண்ண முடியறதான்னு கேட்கிறேன். அகம் கிரியா தியாகி சமஸ்த விக்ரயா. எந்தெந்த செயல் நீங்க பண்ணாலோ, நடந்தாலோ, போனாலோ, வந்தாலோ, கேட்டாலோ, யோஜனை பண்ணினாலோ, வெச்சாலோ, சிரிச்சாலோ, எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னா உள்ளூர் அகங்கிற ஒரு ஸ்டாம்ப். நான் செய்கிறேன், நான் போகிறேன், நான் வருகிறேன், நான் வருகிறேன். நான் இல்லாத ஏதாவது சொல்றீங்களா? ஒருவேளை நான் சொல்லாத போனாலும் அண்டர்ஸ்டுட். பார்க்கிறேன்னு சொன்னா அவன் பார்க்கிறான்னு அர்த்தம் இல்ல. பார்க்கிறான்னு மட்டும் சொன்னாலும் அகங்கிரியா அதோட சேர்க்கணும், நானுங்கிறது சேர்த்துக்கணும். அகங்கிரியா யாத்யை சர்வ விக்ரியா. எல்லா ஆசைகளும் எல்லா செயல்களும் நான் எனக்கூடியதான எண்ணத்தோட பண்றது. சகர்த்திருக்கா கர்ம பலேன சம்மதா. சகர்த்திருக்கா அந்த செயலோடத்தான் நான் இருக்கேன். வெறுமன நான் ஒரு செயலும் இல்லாம நான் நான் சொல்றடா, நினைக்கிறடா இல்ல, கர்த்தாவோட சேர்ந்தான் இருக்கு. கர்ம பலேன சம்மதா அதோட இல்ல, கர்ம பலம் இருக்க பத்தில. கர்ம பலம்னு இது செஞ்சதுக்கு என்ன பலம், பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டேன். யாரா இருந்தாலும் சரி, பைத்தியமா இருந்தாலும் அவனுக்கு அப்படி பண்றதுனால ஒரு சந்தோஷம் வருதுன்னு நினைச்சுட்டு பண்ணிட்டு இருக்கான். ஒரு பிரயோஜனம் இல்லாம ஒரு சின்ன செயலும் யாரும் பண்றதில்லை. சிதிஸ்வரூபேண சமந்ததோ அர்க்கவது. இவைகளை எல்லாமே பின்னால ஒரு ஆத்மா இருந்து பார்க்கிறார் சார், அவர் தான் ஒழிக்கிறார். பிரகாசமானா எப்படின்னா நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இதுக்கு முன்னால பார்த்தேன், இது குடம்னு சொன்னேன். இந்த குடத்தை நான் அறிவேன்னு பின்னால ஒரு ஞானம் வரும். அதையும் அந்த அறிவை யாராவது பார்த்துதானே உங்களுக்கு சொல்லியிருக்கணும். குடம்ங்கிறத நீங்க கண்ணால பார்த்து நான் குடத்தை அறிவேன்னு பின்னால் ஒரு ஞானம் வருதா இல்லையா? இது குடம், நான் குடத்தை அறிந்தேன் ஞானம் வருதோ இல்லையா? அந்த நான் குடத்தை அறிந்தேன்கிற ஞானம் யார் சொன்னா உங்களுக்கு? அது யாரோ ஒருத்தர் ஒழிச்சிருக்கணுமா இல்லையா? அவர் தான் பரமாத்மா. விவகாரம் என்ன, ஒவ்வொரு பொருளையும் நீங்க பார்க்கும் பொழுது முதலில் இது குடம் எனக்கூடியதான அறிவு வருது. பின்னால நான் குடத்தை பார்த்தேன், நான் குடத்தை அறிவேன்னு எனக்கூடியதான இரண்டாவது அறிவு வருது. அந்த இரண்டாவது அறிவு யாரால ஒழிக்கப்பட்டதோ அவர் தான் பரமாத்மா. பரமாத்மா இங்க இருக்கார், அங்க இருக்கார், கோயில் இருக்கார், தேட வேண்டாம், உங்ககிட்டயே இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி. எல்லா பிராணிகளுடைய இதயத்தில் பரமேஸ்வரன் இருக்கிறார்.
இது அங்க நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியதான பதார்த்தம். சிதிஸ்வரூபேண சமந்ததோ அர்க்கவது, எப்படி ஒரு சூரியன் உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருளையும் ஒழிக்கிறாரோ, எப்படி சினிமால பின்னாலே ஒரே ஒரு லைட்டு தான் இருக்கு, அது எத்தனை பொம்மை மாறிண்டே இருந்தாலும் அந்த 3 மணி நேரம் அது வரைக்கும் எல்லாவற்றையும் அந்த ஒரு லைட் தானே ஒழிக்கிறது. அதே போல உங்க வாழ்க்கையில உங்க இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பிரகாசம் நீங்க எதை பார்த்தாலும் ஒழித்துக் கொண்டே இருக்கு. உங்களை உட்பட நான் எனக்கூடியதான தத்துவத்தை உட்பட பிரகாசிக்கிறது. சிதிஸ்வரூபேண சமந்தத, அதுக்குதான் சிதிஸ்வரூபம் சைத்தன்ய ஸ்வரூபம்னு. அந்த சைத்தன்யம் நமக்குள்ள இருக்கு, அதனாலதான் நம்ம எல்லாத்தையும் அறிகிறோம். சமந்தத அர்க்கவது, எப்படி ஒரு சூரியன் எல்லா பொருள்களையும் பிரகாசிக்கிறாரோ, அதே போல கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் இவளால் அறியக்கூடியதான விஷயங்கள், அதுக்கு பின்னால நான் என்கிற விஷயத்தை எல்லாத்தையும் அதே ஒரே ஒரு ஆத்மா தான் பிரகாசிக்கிறது. பிரகாசமான அதிதத்மனோக்கியத, அதனாலதான் இந்த ஆத்மாவுக்கு பந்தம் இல்லை. நமக்குத்தான் இந்த அகங்காரத்துக்குத்தான் பந்தமே தவிர ஆத்மாவுக்கு ஒண்ணும் இல்லை. திருஷ்வரூபேணி சர்வதேகினாம் வியத்யமனம் சியவஸ்திதா அதோ ந தஸ்மாத் அபரோக்தி வேதிதா பரோபி தஸ்மாத் அத ஏக ஈஸ்வரः திருஷ்வரூபேண சர்வதேகினாம். அது எப்படி எல்லா பிராணிகளுடைய இதயத்திலும் அவர் தான் இருக்க. எப்படி எல்லா லைட்லயும் கரண்ட் இருக்கோ, அதே போல எல்லோருடைய மனசுலயும் ஒரே ஆத்மா தான் இருக்க. தனித்தனியாக இருக்கா போல காணப்படுறது. நம்ம யோசனை பண்ணி பாருங்க, எல்லா லைட்லும் ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒவ்வொரு கரண்டா இல்லையோன்னா, அதே விதமாக தான் ஒவ்வொரு மனசுக்கு பின்னாலையும் ஒரே ஆத்மா தான் இருக்க. மனசுகள் வெவ்வேறு, ஆத்மா ஒண்ணு. நூல் ஒண்ணுதான், அதுல கோத்து இருக்கக்கூடியதான புஷ்பங்கள் பல. அது மாதிரி திருஷ்வரூபேணயே சர்வதேகினாம், சர்வதேகினாம் எல்லா பிராணிகளுடைய இதயத்திலையும் ஒரே பரமாத்மா தான். இது எப்படி சார்? ஆகாசம் இருக்கு வெளியில, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆகாசமா. உமக்கு ஒரு ஆகாசம், எனக்கு ஒரு ஆகாசம், இன்னொருத்தருக்கு ஒரு ஆகாசம், மதுரையில இருக்கிறவருக்கு ஒரு ஆகாசம், சிதம்பரத்துல இருக்கிறவருக்கு ஒரு ஆகாசம், திருச்சியில இருக்கிறவருக்கு ஒரு ஆகாசம் அப்படின்னு சொல்றா. ஒரே ஆகாசம் தான் சார் உலகம் முழுக்க. அது ஒத்துக்கிறப்ப ஒரே ஆத்மா உலகம் முழுக்க இருக்குன்னு ஒத்துன்றதுனால என்ன கஷ்டம்? இது தெரியறதா? ஏன் அதே மாதிரிதான். ஏன்னா அது ஒண்ணுன்னு எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? ஆகாசம் ஒண்ணுங்கிறது நீங்க பிரத்யட்சமா கண்ணால பாக்குறேன் அல்லது சாட்சியால பாக்குறேன். ஆனா ஆத்மா ஒண்ணுதான் சொல்றது. ஏகமேவா அத்விதீயம் பிரம்மா ஸ்ருதி சொல்றது. ஸ்ருதியானது நமக்கு தெரியாத விஷயத்தை எடுத்து தெரிஞ்சுக்கப்பான்னு சொல்றது. அதோ நதஸ்மாத் அபரோக்தி வேதிதா பரோபி தஸ்மாத் அத ஏக ஈஸ்வர. ஆயல்தான் நதஸ்மாத் அபரோக்தி வேதிதா, அந்த பரமாத்மாவை தவிர இன்னொருவர் அறியவர் இல்லை. உங்க மனசு இருக்க, உங்க மனசை அறியறவர் பரமாத்மா. அந்த பரமாத்மாவை அறியறவர் இன்னொருத்தர் இருக்கான்னு சொன்னா, அப்ப அவர் அறியவர் யாரு? அவர் அறியவர் இப்படி போயிட்டே இருக்கும். ஆகையால் அவர் வேறு யாராலையும் அறியப்படுவதில்லை. ஆனா எல்லாவற்றையும் அவர் அறிகிறார். அப்படி இந்த தீபம் இருக்கு, இந்த தீபத்தை பார்க்கறதுக்கு இன்னொரு டார்ச் லைட் போட்டாதான் இது தெரியும்னு இருக்கா? இந்த தீபமானது இங்க இருக்கக்கூடியதான எல்லா பொருளையும் ஒழிக்கிறது. ஆனா அந்த தீபத்தை ஒழிக்கணும்னா நீங்க ஒரு டார்ச் லைட் போடணும் சார் அப்படின்னு சொல்றா? இல்ல, அது தன்னையும் ஒழித்துக் கொள்றது, மற்ற பதார்த்தங்களையும் ஒழிக்கிறது. அதே போல ஆத்மா இருக்கும் பொழுது நான் என்றும் ஒழிக்கிறது, மற்ற பதார்த்தங்களையும் இது என்று ஒழிக்கிறது. அதான் அதோ நதஸ்மாத் அபரோக்தி வேதித பரோபி தஸ்மாத் அதஹ ஏக ஈஸ்வரஹ. ஆகையால் ஒரே ஈஸ்வரன், ஒரே சைத்தன்யம். சைத்தன்யம் ஒன்றாக இருந்தாலும் பல உருவங்களை எடுத்துக்கொள்ளும். அப்பப்ப பல உருவங்களை எடுத்துக்கொள்ள சாமர்த்தியம். ஜலம் ஒண்ணுதான். அந்த ஜலத்தை டம்ளர்ல விட்டீங்கன்னா டம்ளர் ஷேப் அடையிறது, சொம்புல விட்டீங்கன்னா சொம்பு ஷேப் அடையிறது. அது ஒரு வயல்ல விட்டீங்கன்னா வயலுக்கு என்ன உருவம் இருக்கும் அந்த உருவத்தை அடையிறது. ஜலத்துக்கு என்ன சார் ஷேப் அப்படின்னு கேட்டேன்னா என்ன பதில் சொல்வேன்? அது ஒரு ஆகாரமும் இல்லை சார் அப்படிங்கிறார். ஆனா ஒரு ஆகாரமும் இல்லாததுனால பல ஆகாரத்தை எடுத்துக்கிறது. அதே மாதிரிதான் நான் சொல்றேன்,
ஆத்மா ஒன்னா இருந்தாலும் அதுக்கு தனியா ஆகாரம் இல்லாத போனாலும் அவ மனசுல போந்துட்டு அந்த மனசுக்கு எப்படி செய்யப்போ அதை எடுத்துக்க. ஆகையால் ஆத்மாவானது எப்பொழுதும் ஒரே ஆத்மா தான் எங்கும் உள்ளது. அதோ நதஸ்மாத பரஸ்ய வேதிதா, இவரை தவிர இன்னொரு அறியவரே வேற ஒருத்தரும் இல்லை. பரோபி தஸ்மாத் அத ஏக ஈஸ்வர, ஆகையால் பரோபி உயர்ந்த அந்த பரமாத்மாவும் அதா ஏக ஈஸ்வர, ஈஸ்வரன் ஒருவர் தான். சரீர புத்தியோர் எதிரன்யதிருஷ்யத நிராத்மவாதாக சுனிராக்கிரதாமயா பரச்ச சுத்தோஹ்ய விசுத்தி கர்மதः சுரிர்மல சர்வகதோதிதோத்வய சரீர புத்தியோர் எதிரன்யதிருஷ்யத. இந்த சரீரம் இருக்கு, இந்த சரீரம் மட்டும் இருந்தா போறாது, இந்த சரீரத்துக்குள்ள அறிவதான புத்தி ஒண்ணு இருக்கணும். அப்பதான் இந்த சரீரத்துக்கு மதிப்பு. இல்லைன்னா இது பாட்டுக்கு தூங்கிட்டே இருந்ததுன்னா இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? முதல்ல நீங்க வாழறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன்னா சுகதுக்கங்கள் வேணும். ஏன் சுகதுக்கங்கள் வேணுங்கிற இந்த சுகதுக்கத்தினால்தான் மனுஷனுக்கு போன ஜன்மாவில பண்ணினதான புண்ணிய பாப கர்மாக்கள் அதை அனுபவிக்கிறதுனால குறையும். எந்த ஜன்மாவில நம்ம என்ன பண்ணினோமோ நமக்கு தெரியாது. அந்த தெரியாத கர்மாவானது பிராரப்த கர்மாவாக இந்த ஜன்மாவில பலத்தை கொடுக்க வந்தது. அந்த பலத்தை அனுபவிச்சு தீர்த்து விட்டோன்னு வச்சுங்களேன், அப்புறம் ஆனந்தமா இருக்கல. அந்த சுகதுக்கங்களை அனுபவிப்பதற்காகத்தான் நமக்கு இந்த சரீரமானது கொடுக்கப்பட்டது. சாஸ்திரம் சொல்றது போகாயதனம் சரீரம். அதனால புண்ணியம் வந்ததுனால அப்படி ஓன்னு சிரிச்சுட்டு சந்தோஷப்படுறதோ, துன்பம் வந்ததுன்னா அடா இப்படி வந்துருதே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கவலைப்படுறதோ ரெண்டும் நியாயம் இல்லை. ஏன் ரெண்டும் ஜன்மாந்தரத்துல பண்ணியதான புண்ணிய பாபங்கள்னால வந்தது. அந்த புண்ணிய பாபங்கள்னால வந்ததுன்னு அனுபவிச்சா அது போயிடுறது. ஆனா இந்த ஜன்மாவில நமக்கு ஒரு பாடம், இனிமேல நல்லதான் பண்ணணும், நல்லதே பண்ணணும், பகவான ஆராதனம் பண்ணணும், நமக்கு முடிஞ்ச வரைக்கும் ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது எப்ப தெரியும்? இந்த பிராரப்த கர்மாவை அனுபவிக்கிற காலத்துல தெரிகிறது. அதனால மனுஷனுக்கு வெறுமன சரீரம், வேலை செய்யாத சரீரம் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால சுகத்தையோ துக்கத்தையோ அவன் அனுபவித்துக் கொண்டு இருக்கணும். சரீர புத்தியோர் எதிர அந்நியதா, இவைகள்லாம் இதை விட வேறாது இன்னொருத்தரால் பார்க்கப்படுமே. ஆனால் நிராத்மவாத சுனிரக்கிரதாமயா, இந்த உலகத்துல நிராத்மவாதமும் இருக்கு. நிராத்மவாதம்னா இந்த சரீரத்தை விட்டு அப்பாற்பட்டதாக ஒரு ஆத்மா இருக்குன்னு ஒத்துக்கொள்ளாதவா இருக்கா. அத நீங்க நாஸ்திகால சொல்ற பத்தியில அந்த நாஸ்திகவாதமும் உண்டு. நிராத்மவாதா, அந்த நாஸ்திகவாதங்கள்லாம் இப்ப கண்டனம் பண்ணியாச்சு. எப்படி கண்டனம் பண்ணிட்டு? அட உங்க புத்திய பாக்கிறதுக்கு பின்னால ஒருத்தர் இருக்கார் சார், அவர் இருக்க தொட்டுதான் புத்தி வேலை செய்யுது. அப்ப அந்த ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு தீர்மானமாச்சா? ஆத்மா இல்லாத போனா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அனுபவிக்க முடியாது. ஆத்மா இருக்கிறதுனால எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன். அந்த ஆத்மா இருக்குன்னு சொன்னதுனாலயே பகவான் இல்லையேன்னு சொல்றான் பார்த்தேடா நாஸ்திகன். அவன் மத்தத்தை கண்டனம் பண்ணியாச்சு. என்ன இருக்காரு, யாரு உங்க புத்திக்கு சாட்சியா இருக்காரோ அவர் தான் பரமாத்மா. அவர் நீங்க எந்த பேராவது வச்சுங்கோ, பிள்ளையார்னு வச்சுங்கோ, அனுமான்னு வச்சுங்கோ, இல்ல சுப்பிரமணிய வேற ஏதோ சுப்பிரமணிய சுவாமி, இல்ல ஏதோ ஒண்ணு வச்சுங்களேன். நான் வேண்டான்னு சொல்லலையே. தமிழர்ல போட்டாலும் தீர்த்தம் தான், சங்கல போட்டாலும் தீர்த்தம் தான், செம்புல போட்டாலும் தீர்த்தம் தான். ஜலம்ங்கிறது எங்கேயும் போட்டுக்கலாமா நீங்க? அதே மாதிரிதான் எந்த உருவத்துல இருந்தா என்ன, விஸ்வோத்பத்தி விபத்தி சம்ஸ்திதிகரோ விக்னேஷ இஷ்டார்த்ததா அப்படிங்கிற. உலகத்தை படைக்கிறவர், உலகத்தை காப்பாற்றுறவர், உலகத்தை அழிக்கிறவர் எல்லாம் அவர் தான் அப்படின்னு சொன்னா பிரம்மம் தானே சொல்றோம். பேரை சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு எந்தெந்த பேர்ல பிடிக்குமோ அந்தந்த பேரை சொல்லிட்டு இருக்கான். ஆனா பகவான்கிறவர் யாரு? உங்க இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்ய ஸ்வரூபம். சரீர புத்தியோர் எதிர அந்நியதா நிராத்மவாதா சுனிராக்கிரதாமயா. நிராத்மவாதங்கள்லாம் கண்டனம் பண்ணப்பட்டதா. நாஸ்திகவாதங்கள் 6. அதுல நாஸ்திகன் பகவான் இல்லேன்னு சொல்றவன் ஒருத்தன். ஜெயினவாதி வேதத்தை ஒத்துக்காதவன். அதே போலயே பௌத்தாள் அவன் 4 விதமா பிரிஞ்சிருக்கா. விஞ்ஞானவாதி, சூன்யவாதி, பாக்கிய அத்தியாத்மவாதி, கேவல ஆத்மவாதி, இப்படி இருக்கா.
கணிக விஞ்ஞானவாதி, எல்லாம் செகண்ட் தான், அதுக்கு மேல ரெண்டாவது பதார்த்தம் கிடையாது இப்படின்னு சொல்றவாளும் இருந்துட்டு இருக்கா. அப்படிப்பட்டதான நிராத்மவாதங்களை கண்டனம் பண்ணியாச்சு. அதனால பரஸ்ட சுத்தா அவிசுத்தி கர்மதா, பரமான பரமாத்மா நித்திய சுத்த புத்த முக்த சுவாவமா இருக்கார். ஏன்னா அவர் ஒரு செயலும் செய்யல, வெறும் பார்க்கத்தானே பார்க்கிற. வெறுமனை பார்க்கறதுனால புண்ணிய பாப்பம் வராது, செஞ்சாதான் வரும். சந்தியாவதுனா பக்கத்துல ஒருத்தர் பண்ணிட்டே இருக்க, நான் பார்த்துட்டே இருக்கேன் சார் அதனால எனக்கு புண்ணியம்னு கேட்கக்கூடாது, நீங்களே பண்ணினாதான். அதே போல ஜபம் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, ஜபம் பண்றத நான் பாக்குறேன்னு, நல்லது தானே அவர் பண்ணிட்டு இருக்காரு, அந்த நல்லதானே நான் பார்த்தேன், நல்லது பார்த்ததுனால எனக்கு ஏதாவது சம்திங் கொடுங்களேன்னு கேட்கக்கூடாது. என்னடா கர்மாவை அறிந்ததுனாலேயோ கர்மாவை பார்த்ததுனாலேயோ புண்ணியம் இல்லை, கர்மாவை பண்ணினாதான் புண்ணியம். சுவாமி வரார், பவனி வரார், அவரை பார்த்தா புண்ணியம் இல்லையோ, நீங்க பார்த்தா புண்ணியம் இல்லைன்னு சொன்னீங்களே, பார்த்தா இல்ல, பார்த்து கை கூப்பி வணங்கி பகவான் அப்படியே உங்க இதயத்துக்கு கொண்டு போறேன்னு பார்த்தேன்னா அதனால புண்ணியம். பகவான வெளியில பார்த்தா புண்ணியம்னு என்ன அர்த்தம்? ஏதோ தெருவுல கடையில ஷோரூம் கேஸ்ல பார்த்தா போல பார்த்துட்டு போனா புண்ணியம் இல்ல, பார்த்து வணங்கி அவர் அப்படியே இதயத்துல வாங்கிட்டு பகவான ஒரு நாமாவை சொல்லி கன்னத்துல போட்டுடையானால் அப்பொழுது புண்ணியம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியணும். பகவான் வெறும் எந்த பொருளையும் இன்னொருவர் நல்ல கர்மா பண்ணிட்டு இருக்கார், பூஜை பண்ணிட்டு இருக்கார், நான் பார்த்தேன் சார் அப்படின்னா பார்த்ததுனால புண்ணியம் இல்ல, பார்த்த பிறகு அந்த பகவான நீங்களும் மனதுல நினைத்ததுனால புண்ணியம். அதே போல அந்த பரமாத்மா என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா உங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார், நீங்க என்னென்ன கர்மா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கார். ஆகையால் சூரியன் மன சர்வகதோ அதிதோ அத்வயா, அவர் துநிர்மலா சர்வகதா, எங்கும் உள்ளவர், எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கார். அதனால அதிதோ அத்வயா घटादिरूपं यदितेन गृह्यते मनः प्रवृत्तं बहुधा स्ववृत्तिभिः अशुद्ध्यचिद्रूप विकारदोषता मतिर्यथा वारयितुं न वार्यते घटादिरूपं यदितेन गृह्यते. ஒருவேளை அவரே குடம் முதலிய பதார்த்தங்களை பார்த்தாரேயானால் மனப்பிரவருத்தம் பகுதா ஸ்வவருத்திவே. இப்பதான் இந்த நமக்கு சொப்னம் எப்படி வருது, நினைவு எப்படி வருது, நினைப்பு எப்படி வருதுன்னு சொல்றேன். நீங்க காலமே ஒரு யானையை பார்த்த இல்ல குதிரைய பார்த்த பிறகு என்ன ஆச்சு ஆக்சுவலா பார்த்தேன்னா, நீங்க பார்த்ததுமே உங்க மனசானது அந்த குதிரை மாதிரி அந்த யானை மாதிரி ஆச்சு. அந்த யானை மாதிரி ஆன பிறகு அப்புறம் என்னாச்சு, அதனுடைய ஒரு இம்ப்ரெஷன் உங்க மனசுல வந்துருது. ஒரு குதிரையை பார்த்ததுமே குதிரை மாதிரி தான ஒரு இம்ப்ரெஷன் உங்க மனசுல வந்துருது. அந்த இம்ப்ரெஷனுக்கு என்ன சொல்றீங்க, வாசனைன்னு சொல்லு. சம்ஸ்கிருதத்துல வாசனான்னு சொல்லணும், இங்கிலீஷ்ல இம்ப்ரெஷன் சொல்றேன். அது எங்க இருக்கு சார்? உங்க மனசுலயே இருக்க, போகல. ஒரு தரம் ஒரு இம்ப்ரெஷன் வந்தா அது போகவே போகாது. அது போறதுக்கு சில காரணங்கள் இருக்கு, அது வந்தா தான் போகும். இந்த இம்ப்ரெஷன் எங்க இருக்குன்னு உங்க மனசுக்குள்ளேயே இருக்கு. ராத்திரி என்ன பண்றேன், சொப்னம் வரும்பொழுது ராத்திரி நீங்க தூங்கினப்ப மனசு இன்னும் ஓய்வு பெறல, கம்ப்ளீட்டா இதயத்துக்குள்ள போய் இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பரமாத்மாவில ஓய்வு பெறணும். அதான், ஆனா அது ஓய்வு பெறலையே வச்சுக்கல, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓய்வு பெறல. அப்ப என்ன பண்ணும், அந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான இந்த இம்ப்ரெஷன்ஸ் இருக்கு பார்த்தா வாசனைகள், அதையே வச்சுண்டு அது பார்க்கும். அதை பார்க்கும் பொழுது அந்த இம்ப்ரெஷன்ஸ் தான் நம்மளுக்கு தோன்றது. ஸோ நிஜமாக ஒரு நாடகத்தை போட்டு அந்த போட்டதான விஷயத்தை பில்ம் எடுத்து அந்த பில்மை மறுபடியும் நீங்க எப்படி பார்க்கிறீங்களோ அதே மாதிரி உங்க மனசு எல்லாத்தையும் போட்டோ எடுத்து நெகட்டிவா வச்சுண்டு அதுக்கு எப்ப வேணுமோ அது அந்த சந்தர்ப்பத்துல அதை பார்க்கிறது. இதான் சொப்னம். இந்த சொப்னமானது எப்படி வந்தது, மனதுக்கு ஒரு குணம் இருக்கு, நீங்க எதை பார்த்தாலோ அதுவா மாறுறது. அதுவா மாறி அந்த இம்ப்ரெஷனை மறுபடியும் தங்கிட்ட பத்திரமா வச்சுக்கிறது. அந்த வச்சுண்டு தான் இந்த இம்ப்ரெஷனை மறுபடியும் அடுத்த நாள் பார்க்கிறது. அடுத்த நாள் பார்க்கும் பொழுது, ராத்திரி பார்க்கும் பொழுது அங்க என்ன இருக்கு, ஆத்ம
ஆத்மா இருக்கு, ஆத்மாவுடைய ஒளியில இவைகள்லாம் பாரு. வேற எந்த ஒளியிலையும் இல்ல, எனக்கு வேற ஒண்ணும் இல்ல. ட்ரெயின்ல போகும் பொழுது செகண்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட்ல போனேன்னா வெளியில எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டான். நீங்க தூங்க வேண்டாமா? உங்களுக்கு மட்டும் புத்தகம் படிக்கணும்னு உங்க தலையில சின்னதா ஒரு லைட் இருக்கு, உங்களுக்கு மட்டும் தெரியும். அதே மாதிரி சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா ராத்திரி வேலையில படுத்துட்டு இருக்கு, சொப்ன ராத்திரியில் தானே பாக்குறேன். சூரியனோ சந்திரனோ மின்னலோ வேற எந்த லைட்டும் நெருப்போ குத்து விளக்கோ ஒண்ணும் இல்ல. ஆனாலும் எப்படி சார் பாக்குறேன் அப்படின்னா உங்க மனசுக்கு பின்னால ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா என்ன பண்றது? மனசுல இருக்கக்கூடியதான இந்த நெகட்டிவை ஒழிக்கிறது. அப்பொழுது அது நிஜமாக இருக்கா போல காணப்படுறது. இதுதான் சொப்னம். இந்த சொப்னத்தை ஒழிக்கிறவர் யாரு? பரமாத்மா. இதுக்காகத்தான் சொப்னத்தை பகவான் சிருஷ்டி பண்ணியிருக்கார். அந்த ஒழிக்கிறவர் அவர் பார்த்ததுனால அவருக்கு ஒன்றும் துன்பம் ஏற்படல. அவர் வெறுமனை பார்த்ததானே பார்த்தார், பொருளை விளக்கினார், அவ்வளவுதானே. இந்த பொருள் எல்லாம் விளக்கிறதுனால இந்த தீபத்துக்கு ஏதாவது புண்ணியம் பாப்பம் வருதா? இல்ல. ஆனா அதை பார்த்து அதுல ஏதாவது கை வச்சு அது பண்ணி இது பண்ணினா அப்புறம் மாட்டிப்போம். வெறும் பார்க்கறதுனால ஒரு புண்ணிய பாவம் இல்ல, பார்த்த பிறகு அதுக்கு பிறகு ஏதாவது செயல் பண்ணினா அதுலதான் நீங்க மாட்டிப்போய். அந்த பரமாத்மா ஒண்ணும் செயல் பண்ணல, பெருமுன்னா பார்க்கல. அது பார்த்ததுனால உங்களுக்கு அத்தனை பொருளும் தெரிகிறது. கட்டாதி ரூபம் எதிதேன கிரஹ்யதே. இந்த குடம் முதலிய பதார்த்தங்கள்லாம் அவரால் பார்க்கப்படுமேயானால் மனப்பிரவருத்தம் பகுதா ஸ்வவிருத்திவே. எப்படின்னு இந்த மனசானது பிரவருத்தம் பகுதா பலவிதமாக சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் எல்லா விதமாக மனசு போறது. மனச உருவத்தை பார்க்கறது கண் வழியா, காதோட சேர்ந்ததால் சத்தத்தை கேட்கறது, மூக்கால சேர்ந்தா வாசனை அறியறது, நாக்கால சேர்ந்தா சுவையை அறியறது. எல்லாம் யாரு? ஒரு மனசுதான். அது அந்தந்த வழியாக அதோட சேர்ந்து அந்தந்த காரியத்தை பண்றது. மனப்பிரவருத்தம் பகுதா ஸ்வவிருத்திவே. எதனால சார் பார்க்கறது? அந்த மனசுக்குத்தான் மாறுதல்கள் இருக்கு, விருத்தியானது. எதை பார்த்தா அந்த உருவமா ஆகுது. அசுத்திய சித்ரூப விகார தோஷதாமதே. இதனாலதான் இந்த ஆத்மாவுக்கு அசுத்தி, அவிகாரம், விகாரம் இப்படிப்பட்டதான தோஷங்கள், ஜடம் எனக்கூடியதான தோஷங்கள் இதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்படி இல்லாத அதோட சேருமேயானால், மனசோடையே சேர்ந்து இருக்குமேயானால் இந்த தோஷங்களை நீக்க முடியவே முடியாது. ஆகையால் ஆத்மா எப்படி இருக்க? சாட்சியா இருக்க. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறது இங்க சொல்ற. நம்ம மனசானது, மனசுக்கு பின்னால் இருக்கக்கூடியதான ஒரு ஆத்மாவானது அது சுத்தமாக, ஏகமாக, கேவலமாக, அத்வயமாக அது இருக்கு. யதா விருத்தம் ககனம் நிரந்தரம் ந சஜ்ஜதே நாபி சலிப்யதே ததா சமஸ்த பூதேஷு சதைவ தேஷ்வயம் சமஸ்ததாத்மாக்யதரோ அமரோ அபயஹ. என்னன்னு கவனிக்கலாம். யதா விசுத்தம் ககனம் நிரந்தரம். விசுத்தம் ககனம் நிரந்தரம். அந்த ஆத்மாவானது சுத்தமா இருக்கு. எப்படி? ஆகாசம் மாதிரி. ஆகாசம் எப்படி இருக்கோ அப்படி. ஆகாசத்துல ஏதாவது தூசி ஒட்டுறதா? இல்ல. நமக்கு இங்க பார்க்கும் பொழுது கருப்பா இருக்கா, நீளமா இருக்கா போலையும், அந்த மேகங்களுடைய தூசி எல்லாம் ஆகாசத்துல ஒட்டின்னு இருக்கா போலையும், சில இடத்துல வெளுப்பாகவும் சில இடத்துல கருப்பாகவும் இருக்கா போலையும் காணப்படும். ஆனா வஸ்துதா இவைகள்லாம் ஒண்ணும் ஆகாசத்துல இல்ல. எதாகாசத்திதா வாயு. எப்படி ஆகாசத்துல இருக்கக்கூடியதான வாயுவானது அதோட ஒட்டலையோ, அதே போல அந்த ஆகாசத்துல ஒரு விதமான துன்பமும் ஒட்டல, ஒரு விதமான அழுக்கம் ஒட்டல. ஆகாசம் எப்படியும் ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி யதா விசுத்தம் ககனம் நிரந்தரம் ந சஜ்ஜதே. எதோடையும் ஒட்டுறது இல்லை. ஒட்டுறதுன்னு என்ன சார் அர்த்தம்னு, அதை இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போனா அதோட இதுவும் போகணும். உங்க புத்தகத்துக்கு மேல அட்டை போட்டிருக்கு, இந்த புத்தகத்தை எங்கெங்க எடுத்துன்னு போறீங்களோ அதோட அந்த பட்ட அட்டை வருதா வரலையா? ஏன் சார்? அதான் அதோட ஒட்டிட்டு இருக்கு, அதனால வரும். அது ஒட்டலைன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன ஆகும்? புத்தகத்தை இருந்தா புத்தகம் தான் வரணும், அந்த அட்டை அங்கேயே இருக்கணும்.
இதே மாதிரியே நீங்க உங்க ஆத்துல இருந்து இங்க வரையன்னு வச்சுங்களேன், உங்களோட ஆகாசம் வருதோ? ஏன் சுவாமியினர் உங்களோட ஒட்டல? விவகாரம் என்ன? ஆகாசம் எத்தோடையும் ஒட்டல. யதா விருத்தம் ககனம் நிரந்தரம் ந சஜ்ஜதே நாபிச்சலிப்யதே ததா. அதோட மட்டும் இல்ல, அது அழுக்காறது இல்ல. ஒட்டுறது வேற, அழுக்காது வேற. ஒட்டுறதுன்னா சுத்தமான வஸ்துவோட ஒட்டினா சுத்தமாகவே இருக்கும், அழுக்காகாது. ஆனா அழுக்குன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடியதான மாலின்யங்களோட சேரினால் அது அழுக்கு வரும். ஆனா ஆகாசத்துக்கு அழுக்க வருவதில்லை. சமஸ்த பூதேஷு சதைவ தேஷ்வயம், எல்லா பூதங்களுக்குள்ளேயும் அது இருக்குமேயானால் தேஷு அயம் சதசதாத்மக்கியதரோ மரோபய. அதனால்தான் சமமா இருக்கிறதுனால்தான் எப்பொழுதும் ஆத்மாகி அஜரஹா அமரஹா அபயா. ஆத்மாவுக்கு கிழத்தனம் இல்ல, மரணம் இல்ல, பயம் இல்லை. இத நன்னா தெரிஞ்சுக்கணும். நம்ம 3 நிலையும் இல்லைங்கிறது தான் வேதாந்தம் சொல்றது. உங்க ஆத்மாவுக்கு முழிச்சுட்டு இருக்கிற சமயத்திலையும் இல்ல, ஸ்வப்ன சமயத்திலையும் இல்ல, தூங்குறப்பவும் இல்லை. என்ன சார் இவ்வளவு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன், இவ்வளவு கவலை எனக்கு இருக்க. லோகத்துல மனுஷியால் படாத கவலை கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை, எல்லோருக்கும் ஒரே விதமான கவலை இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஏதாவது ஒரு வழி உண்டான்னு அனுப்பணும். ஆனா யாரும் சேர்றதில்லை பாருங்க. உங்க கவலை உங்களுக்கு, என் கவலை உங்களுக்கு. கவலை இல்லாதவன் உலகத்துல கிடையாது. ஒருத்தனுக்கு புத்தகம் படிச்சா ஒன்னும் வரமாட்டேங்கிறது, அதனால அந்த கவலை அனுபவிக்கிறான். புரிஞ்சவனுக்கு உத்தியோகம் வரலைன்னு அவன் கவலைப்படுறான். உத்தியோகம் வந்ததுக்கு பொண்ணு கிடைக்கல, கல்யாணம் ஆகலையேன்னு அவன் கவலைப்படுறான். கல்யாணம் ஆனதுக்கு குழந்தை பிறக்கலையேன்னு பிறந்தான். குழந்தை பிறந்ததற்கு ஏன்டா இப்படி நான் அவசரப்படுறேன்னு மறுபடியும் கவலைப்படுறேன். ஒண்ணும் சொல்ல முடியாது. அவாவாளுக்கு தகுந்த கவலை அவாவாளுக்கு இருக்கு. ஆனா நகமா வேதாந்தம் சொல்றது இந்த கவலைகள்லாம் நமக்கு அத்தியஸ்தம். இது சொல்வான் சுவாமி, சாதாரணமாக நீங்க சொல்ற. ஆனா ஆக்சுவலா அதை அனுபவித்தவாளுக்குத்தான் அந்த கஷ்டம் தெரியும். ரைட், அவ சொல்றது ரைட். ஆனா என்னன்னு எப்படி அனுபவிக்கிறா? சரீரத்தை நான் என்று நினைத்து அனுபவிக்கிறேன். வேதாந்தத்தினால இந்த ஸ்வரூபத்தை வேறுன்னு தெரிஞ்சுட்டானேயானால் அவனுக்கு அனுபவம் அப்படி அவ்வளவு தீவிரமா இருக்காது. நல்ல அபரோஷமா அனுபவம் வருமையானால் இது மேல எதையும் தாங்க முடியாது. ஒரு கவலையும் அவன் நிற்காது. ரமண பகவான் எப்படி இருந்தார்? எந்த கவலை வந்தாலும், சரீரத்துல வியாதி வந்தாலும் அதுக்கு ஒரு கவலையும் படாம சௌக்கியமாகத்தானே இருந்தார். இதனால அவர் வேற காரியங்கள் பண்ணலையா? காலம்பரிலிருந்து காய்கறி உட்பட நறுக்கி கொடுத்துட்டு இருந்தார். என்ன சுவாமியினர் அது லோக சங்கிரகரமாட்டார் முழுக்க இது பண்ணிட்டு இருக்கார். ஆனா அதே சமயத்துல எந்த கவலை வந்தாலும் தனக்கு எடுத்துக்காம இருந்தார். அது போல நிலை நமக்கு வரணும். இதுதான் உங்க சாஸ்திரங்கள் என்ன சொல்றது? உங்களுக்கு ஜாகிரத்திலையும் கவலை இல்ல, சொப்னத்திலையும் இல்ல, சுஷுப்திலையும் இல்ல. ஜாகிரத் சொப்ன சுஷுப்திஷு ஸ்புடதரா யா சம்பித் திரும்பதே. யா சம்பித், எந்த ஒரு சைத்தன்யம் ஜாகிரத்திலேயோ சொப்னத்திலேயோ தூக்கத்திலேயோ இருந்துருக்கு. 3 நிலையும் நமக்கு இருந்துருக்கு. காலமரை எழுந்து மனசுனால கண்கள்னால பொருளை பார்க்கும் பொழுது அந்த சைத்தன்யம் தான் உங்க மனசை ஒழிக்க, மனசு கண்ணோட சேர கண்ணு பொருளை ஒழிக்கிறது. அதே போல சொப்னத்துல மனசுல இருக்கக்கூடியதான இம்ப்ரெஷன்ஸ் ஒழிக்கிறது. அதனால சொப்னம் வருது. தூக்கத்துல அந்த மனசு அந்த அவித்யில போய் தூங்கினாலும் அதையும் ஒழிக்கிறது. அப்ப என்னாச்சு? 3 நிலையிலையும் இவர் தனியா இருக்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. எப்ப தனியா இருக்காரோ அவருக்கு எதையும் ஒட்டல. எவ்வளவு சிம்பிளா எழுதிட்டார் பார்த்தா? ஜாகிரத் சொப்ன சுஷுப்திஷு ஸ்புடதரா யாசம் வித் திரும்பதே சைவாகம். அதான் நான் நச்ச திருஷ்ய வஸ்து. என்னால ஒழிக்கப்படக்கூடியதான பொருள் இல்ல. மனசோ புத்தியோ புலன்களோ அதற்கு வெளியில் இருக்கக்கூடியதான பொருளோ ஒன்றும் கிடையாது. ஆனா ஒழிக்கிறது எது? உள்ள இருக்கிற ஆத்மா. சைவாகம், அதான் நான். நச்ச திருஷ்ய வஸ்து இது திருட பிரஜா பிஎஸ்சி சேத். அப்படின்னு ஒரு திருடமான நிச்சயம் யாருக்கு இருக்குமையானால்
அப்ப என்ன ஆச்சுன்னு, அவன் தான் சுவாமி தெய்வம், அவன் தான் சாட்சி. சைவாகம் நக திருஷ்யவஸ்து திட பிரஜாபி எஸ்யாஸ்திச்சே. அதுக்கப்புறம் சண்டாலோஸ்து குரு குருமனிஷாமமான்னு சொன்ன. அவர் யாரா இருந்தாலும் என் நிலையில இருந்தாலும் எனக்கு குருவா நினைக்கிறேன் அப்படிங்கிற என்ன பரமேஸ்வரன் சண்டாலாம் காமிச்சிருக்கார். இவருக்கு நிஜமா வெறும் வாயால சொல்லிட்டு இருக்காரா இல்ல அந்த தத்துவம் புரிஞ்சிருக்கா? அது பரமேஸ்வரன் தெரியாத, டெஸ்ட் வச்சாதான் தெரியும். உங்களுக்கு பக்தி இருக்குங்கிறது உங்களை பார்த்தா தெரியாத, ஒரு டெஸ்ட் வச்சு நைவேத்தியம் வச்சேன் ஒழுங்கா வைக்கிறீங்களா இதெல்லாம் பார்த்தா பக்தியை கண்டுபிடிக்க முடியும். இருந்தாலும் லோகத்துல 4 பேருக்கு தெரியணும் இல்லையா? இந்த ஆச்சாரியால் வெறுமன வாயால சொல்றதில்ல, இதை தான் அனுபவித்து கொண்டிருக்க அப்படிங்கிறது லோகத்துக்கு தெரியணும். அதற்காக இப்படி ஒரு வேஷம் போட்ட பரமாத்மா ஆச்சாரியால் கண்டுபிடிச்சிட்டார். என்ன சிங்கங்காம்பது பிம்பிதெம்பரமனே தண்டால வீதீபயம் பாரு ஒரு அப்படின்னு தங்க குடத்துல சூரியனுடைய வெளிச்சம் வந்தாலும் அல்லது மண் குடத்துல வெளிச்சம் வந்தாலும் வெளிச்சம் உள்ள இருக்கிற பிரதிபிம்பம் ஒண்ணுதானே சுவாமி அப்படின்னு கேட்டாராம். அதனால தண்டால சரீரம் இருக்கிற ஆத்மா நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் ஒண்ணுதான். அதுதான் இங்க சொல்றார். சமஸ்த பூதேஷு ததைவதேஷ்வயம் சமஸ்ததாத்மா கெதரோ மரோ பய அமுத்த முத்த நிஜ கர்ம வாசனா. இது பதில இந்த வாசனாங்க எப்படி ஸ்வப்னம் வருது உங்களுக்கு, இதெல்லாம் சாதாரணமா கேள்வி கேட்டேன்னா சொல்றது கஷ்டம். உபனிஷத் சொன்னா தான் தெரியும். அமூர்த்த மூர்த்த நிச்ச கர்ம வாசனா. அமூர்த்தமான பதார்த்தங்கள் வாயு ஆகாசம் உருவமற்ற பதார்த்தங்கள்னு அர்த்தம். மூர்த்தம் உருவம் உள்ளதான பதார்த்தங்கள் பூமி ஜலம் நெருப்பு. இந்த 3க்கும் உருவம் உண்டு. மற்ற பதார்த்தங்களுக்கு உருவம் இல்லை. ஜலத்துக்கு தான் உருவம் இல்லையே. எதை குளிச்சுக்கிறதோ அந்த உருவத்தை. வீட்டுக்கு போனேன்னா டியூப்லைட் மாதிரி ஒரு பெலூன், ஆப்பிள் மாதிரி ஒரு பெலூன், பூனை மாதிரி ஒரு பெலூன். ஆனா அதுக்குள்ள இருக்கிறது என்ன? வெறும் காப்பு தான். அதே போல எதை குடிச்சுட்டு இருக்கோ அந்த உருவம். இப்ப பாருங்க நெருப்புக்க அந்த கட்டை எந்த ஷேப்ல இருக்கோ அந்த ஷேப்ல தான் நெருப்பு இருக்கு. நெருப்புக்கு என்ன சார் உருவம்னு சொன்னா அது எதை குடிச்சுட்டு இருக்கோ அந்த உருவம். அதே மாதிரிதான் அமூர்த்த மூர்த்த நிஜ கர்ம வாசனா. இந்த கர்ம வாசனாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கர்மாவை பண்றோம், கர்மாவை பண்ணிருந்தோம், அந்த கர்மா ஆயிடுது. ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ ஜெயதா அப்படின்னு ஜோதிஷ்டமும் பண்ணு. கடைசியில பண்ணி முடிச்ச பிறகு என்ன ஆயிடுது? அந்த நெருப்பானது அணைஞ்சு போச்சு. நீங்க பண்ணிருந்தான ஹோமம் எங்க போச்சு? போகுது சார். எப்ப பலத்தை கொடுக்கறது? யாரு கொடுப்பா? பண்ணின கர்மாவோ அழிஞ்சு போயிடுது. உங்களுக்கு பலத்தை யாரு பண்ணுவா? சொர்க்கத்தை யாரு கொடுப்பா உங்களுக்கு? இது ஒரு பெரிய டவுட். ஒண்ணும் கவலையப்படாதீங்கோ. நீங்க இந்த கர்மாவை பண்ணின பிறகு அந்த கர்மாவை பண்ணினதான ஒரு அதிருஷ்டம் உங்க மனசுல உண்டாயிருக்கு. என்னது? கர்மாவை பண்ணினா அந்த கர்மாவை பண்ணின அதிருஷ்டம் உங்க மனசுல இருக்கு. இந்த அதிருஷ்டமானது நீங்க சொர்க்கலோகத்துக்கு எப்பொழுது போறீங்களோ மரணானந்தரம், அப்ப இந்த அதிருஷ்டத்தை காமிச்சோலையானால் உங்களுக்கு என்னென்ன பலம் வருமோ அது வந்துடும். சார் நான் சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இதை தேடி பிடிச்சு எங்க இருக்கோ பார்த்து அந்த கவுண்டர்ல இதை கொடுத்து சொர்க்கத்தை வாங்கிக்கிறோமா? ஒன்னும் வேண்டான்ட்டு பகவான் என்னமா அரேஞ்ச் பண்ணிருக்காரு தெரியுமா? நீங்க கர்மா பண்ணிருந்தேன்னு உங்க கர்ம பலம் இப்பவே சூரிய லோகத்துல பிக்ஸ் ஆயிடும். இதுக்கு பண்ணினா என்ன பலம் வருமோ அந்த பலத்தை இன்னைக்கே தயார் பண்ணி அங்கே சூரிய லோகத்துல வச்சு விட்டார். நீங்க சொர்க்கலோகத்துக்கு போனதுன்னு உங்க மனசுல இருக்கிற கர்மாவை எடுத்துட்டு ஒருத்தர் போய் இத மாத்திட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குற. நீங்க இருக்கிற இடத்துல இருந்தா போதும். இதுக்காக நீங்க அலையவே வேண்டியதில்லை. என்ன அழகா தயார் பண்ணிட்ட. வேதத்துல என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் தெரியும். சாந்தோக்கியோபனிஷத்துல இந்த விடயங்கள்லாம் அழகா இருக்கு. ரிக்வேத கர்மாவில் பண்ணல சூரியனுடைய கிழக்கு திக்கில் வச்சுட்டு இருக்காரு. அந்தந்த இடத்துல பேங்க் லாக்கர் மாதிரி எந்தெந்த இடத்துல லாக்கர்ல எங்க வச்சுட்டு இருக்காரு. அது வேற யாராவது வேற இன்னொருத்தர் எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. இந்த அபூர்வம் கொடுத்தாதான் அது தெரியும். அந்த அபூர்வம் மூழ்கிட்டு தான் இருக்கு. என்னமா சார் என்னமோ இன்னைக்கு தான் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு தகராறு வராம பண்றோம். இதுக்கு முன்னால வேதத்துல எவ்வளவு சொல்லியிருக்கு. அமுத்த முத்த நிச்ச கர்ம வாசன திருஷ்யஸ்வரூபஸ்ய பிரகாசிதா. இது திருஷ்யஸ்வரூபமா இருந்து கொண்டு வெளியில அந்த
கல்பிக்க பிரகல்பிதாக அவித்யாத்மனி மூட திருஷ்டி. இப்படி இருக்கும் பொழுது இந்த அஞ்ஞானிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா? மூட திருஷ்டி, நான் தான் பண்ணினேன் சார், நான் தான் பண்ணினேன் அப்படின்னு நான் நினைச்சுட்டு அனாவசியமா சரீரத்துக்கு வரக்கூடியதான சுகதுக்கங்களை தனது என்று நினைக்கிறார். அதான் நிஜமான. ட்ரெயின்ல நீங்க நீங்க ட்ரெயின்ல போகும் பொழுது ட்ரெயின் மூவ் ஆச்சு. நீங்க என்ன நினைச்சுருக்க? எதிர்க்க இருக்க மரங்கள்லாம் பின்னால ஓடுறதுங்கிற. இது நியாயமா? இந்த அனுபவம் வராதவா யாரு? படிச்சவாளுக்கு பெரியவாளுக்கு இது பரவாயில்ல. குழந்தைகள் என்ன நினைக்கிறா? நம்ம வெறுமதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம், அந்த மலைகளும் மரங்களும் பின்னால ஓடுறதுன்னு நினைக்கிறேன். சில சமயத்துல பெரியவாளா இருந்தாலும் பக்கத்து ட்ரெயின் ஆனது கிளம்ப ஆரம்பிச்சதுன்னா நம்ம தான் கிளம்புறோம், அது சும்மா இருக்குங்க. இதுதான் அநியாயமா இருக்கு. நீர் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க, ஒரு ஜர்க்கும் கிடையாது, அது பாட்டுக்கு இருக்கு, பக்கத்து ட்ரெயின் போறது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அது நிக்கிறதாகவும் நீங்க தான் போகிறதாகவும் இப்படின்னு ஒரு அனுபவம் வருது. இது அதே மாதிரிதான் ஆத்மா ஒன்னும் பண்ணாம இருக்கு, சரீரம் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு. ஆனா என்னடா எல்லாம் எனக்கு வருதுன்னு நான். இதுதான் கர்மணி அகர்மய பத்தியே அகர்மணி ச கர்மய சபுத்திமான் மனுஷேஷு சயுக்த கிருஷ்ண கர்ம கிருது. எல்லா செயலும் உங்க சரீரத்துல தான் இருக்கு, ஆத்மாவில இல்ல. இந்நேரமா என்ன சொன்னேன்? ஆத்மா பார்க்கிறது. வெறும்னு பார்க்கறதுனால அதுக்கு ஒரு விதமான துன்பமும் இல்லை, ஒரு விதமான புண்ணியமும் இல்ல, பாபமும் இல்ல. ஆனா நிஜமா பண்றதெல்லாம் என்னது? சரீரம் தான். நீங்க வேணா பண்ணி யோசனை பண்ணி பாருங்க. செயல் எங்க இருக்க? கையில இருக்கு, கால்ல இருக்கு, சரீரத்துல இருக்கு, கண்ணுல இருக்கு, காதுல இருக்கு, மூக்குல இருக்கு. எதை பண்ணினாலும் இவைகளை தான் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நான் பண்ணினேன் அப்படின்னு வரும்பொழுது எதனால்ங்கிறது தெரியாம பண்ணினேன்னு சொல்லல. நான் பார்த்தேன் எதனால்? கண்ணால். நான் கேட்டேன் எதனால்? காதால். எதனால்னு இல்லாம மட்டும் நான் மட்டும் பண்ணினேன்னு ஏதாவது சொல்லல? சொல்லவே முடியாது. ஏன்னா ஆத்மா பண்ணவே இல்லை. பண்ணினது எது? கருவிகள். யார் பண்ணினாலும் அவளுக்குத்தான் துக்கம் சுகம். அதே போல சுகம் வந்தாலும் சரீரத்துக்குத்தான், துன்பம் வந்தாலும் சரீரத்துக்குத்தான். இந்த சரீரத்துக்கு அப்பாற்பட்ட பார்த்து கொண்டு இருக்கிற ஆத்மாவுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அறிந்தால் அதே போரும், வேற ஒண்ணும் வேண்டாம். நீங்க என்ன பண்ணணும்? இதுதான் பண்ணும். இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். வேதாந்தத்தை கேட்கறது சொன்னதே சொல்றாருன்னு வேற என்ன சொல்ல முடியும்? ஆனா ஒரு விசேஷம், சொன்னது சொன்னா கூட புரிகிறது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அது வேற விஷயம். ஆனா வஸ்துதா நான் சொல்லணும் என்னன்னா, இதை நீங்க அப்பப்ப உங்க லைஃப்ல யோஜனை பண்ணி பார்க்கணும். அமூர்த்த மூர்த்தானி கர்ம வாசனா. அமூர்த்த மூர்த்தானி உருவம் இல்லாதான இரண்டு பூதங்கள் வாயு ஆகாசமோ, உருவம் உள்ளதாக பிருத்திவிய ஜலமா நெருப்பு எனக்கூடியதோ கர்ம வாசன திருசிஸ்வரூபஸ்ய பகி பிரகல்பிதா. ஆத்மாவை வேடிக்கை பார்க்கக்கூடியதான ஆத்மாவனிடத்தில் கல்பனம் பண்ணிருக்கு. அவித்யா ஏண்டார்? எதனால? அந்த ஆத்மஸ்வரூபத்தை ஒழுங்காக அறியாமல். இதுதான் அவித்யா. அவித்யான்னு என்ன அர்த்தம்? எது வேணுமோ அது தெரியாதனால். ராத்திரி தூங்கி எழுந்து என்ன சொல்ற? ஒன்னும் தெரியாம தூங்கினேன். நீங்க தூங்கினேடா இல்லையான்னு கேட்டார். தூங்கினேன் சார். அப்ப உங்க தூக்கத்தை நீங்க பார்த்து இருக்கணுமே. இல்லைன்னா தூங்கினேன்னு எப்படி சொல்வேன்? முழிச்சுட்டு இருக்கேன்னு இப்ப சொல்றேன். நீங்க முழிச்சுட்டு இருக்கேங்கிறது பார்த்துதானே சொல்றேன், அறிஞ்சுதானே சொல்றேன். அப்ப நான் தூங்கினேன்னு சொல்லல, தூங்கினேன்னு சொன்னா அறிஞ்சுதானே இருக்கணும். இதுக்காகத்தான் நான் எந்த லெக்சருக்கும் போறது. ஏன்னா போனா இது கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு எவ்வளவு நேரம் யோசனை பண்ணினாலும் புரிய மாட்டேங்குது. அப்ப நீங்க தூங்கினதை இன்னொருத்தர் பார்த்து இருக்கார், அவர் உங்களுக்கு சொல்லி இருக்கார், ஏன் நீ நேரம் தூங்கினாய். அதை பார்த்துட்டுதான் நம்ம ஆமா நான் தூங்கினேன்னு சொல்றேன். அவர் யார் தெரியுமா? அவர் தான் பரமாத்மா, உங்களுக்குள்ளதான் இருக்க. அவர் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கார் விவகாரம் முழுக்க. அவித்யாத்மனி மூட புத்தி மூட திருஷ்டி அபோக்கியனே. அதை நீக்கி நீதிவதேஷி தோத்ருஷி. இததான் உபனிஷத்தை நேதி நேதின கன்யஸ்மாதிதினே கன்யத்தரமஸ்தி அப்படின்னு பிரதாரணிக ஸ்ருதி
அந்த ஆத்மாவை தவிர இரண்டாவது பதார்த்தம் ஒண்ணும் இல்லை, அதை நீங்க கவனிக்கணும் அப்படின்னு சொல்றது. பிரபோத ரூபம் மனசோ அர்த்த யோகஜம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து சொல்ற. பிரபோத ரூபம், பிரபோதனம் முழித்து கொண்டிருக்கக்கூடியதான நிலை, அதுல மற்ற அர்த்த யோகஜம் பொருள்களோட நீங்க சம்பந்தப்பட்ட நிலை, அதுக்குதான் நீங்க முழிச்சுட்டு இருக்கேங்கிற. முழிச்சுட்டு இருக்கேன்னா என்ன அர்த்தம்? பொருளோட உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. கண்ணால பாக்கிறேன், காதால கேட்கிறேன், மூக்கால மோகிறேன், எல்லா உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்களோட நான் எனக்கூடியதான பொருளுக்கு சம்பந்தம் இருந்தால் அதுக்கு முழிப்புன்னு பேரு. பிரபோத ரூபம், பிரபோதம்னா முழிப்பு. பிரபோத ரூபம் மனசோ அர்த்த யோகஜம், அர்த்தம் பொருள், பொருளோட சம்பந்தப்பட்டிருக்கு. ஸ்மிருதவுச்ச சுப்தஸ்ய திருஷ்யதே அர்த்தவது. தூக்கத்திலையும் நினைப்புலையும், நினைப்புன்னு முந்தால பார்த்ததான ஒரு பதார்த்தத்தை மறுபடியும் நம்ம நினைக்கிறோம். ஓ அப்படி நடந்ததா? 60வது வயசு ஆச்சு, ஷட்டிர்த பூர்த்தி ஆச்சு, எல்லாமும் ஆய் ஒரு வாரத்துக்கெல்லாம் அப்படியே போட்டோ ஆல்பம் கொண்டு வந்துச்சு. இந்த பக்கத்துல கல்யாணம், அவர் கல்யாணம் ஆறப்ப வந்த ஆல்பத்தையும் வச்சிருக்கார். இதையும் பார்க்கிறார், அதையும் பார்க்கிறார். அந்த ஆத்துக்காரிய பார்த்து எப்படி கிழவி ஆயிட்ட பாத்தியான்னு அவர் பார்த்தார். இந்த பக்கம் பாருங்க. எதுன்னா நம்ம இருந்ததான விஷயத்த மறுபடியும் பார்க்கிறோமோ இல்லையோ, அதை பண்ணாச்சு அப்ப பார்த்ததான ஸ்மரணம், அந்த போட்டோ பார்த்ததுமே நாம இப்படி இருந்தோமேங்கிற ஒரு எண்ணம் இப்ப இதோட பார்த்து கம்பேர் பண்றேன். இது என்ன? இதான் ரிகலெக்ஷன், ஞாபகம். இதேதான் சொப்பனத்துல உங்களுக்கு தெரியாம தெரிகிறது. ஆகையால் என்ன? திருஷ்யதே அர்த்தவது, பொருள் இருக்கா மாதிரி தெரிகிறது. ததைவ தேக பிரதிமானத பிரதகு, ததைவ அப்படியே தேக பிரதிமானத பிரதகு, இந்த சரீரம் மாதிரியே பிரதிமானத பிரதக் சரீரஞ்ச மனச்ச திருஷ்யதா, அது அதற்குடைய சரீரமும் மனசும் காணப்படுகிறது. ஸ்வபாவ சுத்தே ககனே கனாதிகே மலே பயாதே சதிகா விசேஷதா. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். ஆகாசத்துல நிஜமாகவே எதோட சம்பந்தமும் கிடையாது. ஸ்வபாவ சுத்தே ககனே கனோதி கனாதிகே, கனம்னா மேகம், கனா கன சோபனா அப்படின்னு வேதத்துல பிரயோகம் வருது. கனம்னா மேகம், கனாதிகே மலே அபயாதே, இந்த மேகங்கள்லாம் வந்து கருப்பா இருக்கா போல தோணித்து, அது ஒழிந்து இருக்கா போல தோணித்து, ஆகாசத்துக்கு ஒட்டின்னு இருக்கா போல தோணித்து. பின்னால என்னாச்சு? அபயா தேசதிச்ச அவிசேஷதா, முன்னால இருந்து அழுக்கு பின்னால வந்து மறுபடியும் போன பிறகு அதுக்கும் இதுக்கும் எப்படி வித்தியாசம் இல்லாமல் பழைய மாதிரியே ஆகாசம் இருக்கோ, அதே மாதிரி ஸ்ருதி வாரி தத்வயே, அதே போல இந்த வேதமானது உமக்கு புண்ணியமும் இல்லை, பாபமும் இல்லை, உமக்கு இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. ஆனா உங்களுக்கு என்ன வேணும்? மனசுல உறுதி வேணும். ஏதோ வந்தது ஏதோ போனது, என் ஆத்மா ஒரே மாதிரி தான் இருக்கு. சுகதுக்கங்கள்னு வந்து போயிட்டே. யாருக்கு சுகதுக்கம் இல்ல? வசிஷ்டர் அனுபவிச்சார் துக்கத்தை. 100 குழந்தைகளையும் வேதாத்தியனம் பண்ணி நன்னா வாழ்ந்த குரங்களை ஒரு க்ஷணத்துல எரிச்சு விட்டார். எப்படி இருக்கும் பாருங்க. இந்த மனுஷனுக்கு புத்திரசோகம் மாதிரியான துக்கம் வேற ஒண்ணும் கிடையாதுங்கிறது. அதனாலதான் ராமாயணத்தை வாசிச்சா உங்களுக்கு என்ன பலம்னு, ஏதோ சாம்ராஜ்யம் வரும், ஆத்ம ஜானம் அது அப்படி இருக்கட்டும். முதல்ல நபுத்திரம் ரோதி தீதி, உயிரோட பெரியவா இருக்கும் பொழுது சின்னவா காலமான ஆளுங்கிற தோஷம் இல்லையா? அது ரொம்ப புத்திரசோகம்ங்கிறது ரொம்ப சக்தின்னு சொல்றேன். ராமாயணத்தை நினைச்சாலே இவைகள்லாம் ஒண்ணும் வராது. என்ன பிராரப்த கர்மா இருந்தாலும் அந்த இல்லைன்னா படிக்க வைக்காது, அவ்வளவுதான் விவகாரம் அந்த ராமாயணத்துக்கு அவ்வளவு. அதனால வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மதே வேத பிராச்சேத சாதாசி சாட்சாத் ராமாயண ஆத்மனா. வேதத்துக்கு வேத்தியனா இருக்கக்கூடியதான பரம்பொருள் பிரம்மதேவர் பிரம்மம் அது என்ன பண்ணிட்டா, நான் லோகத்துல ராமனா பிறக்க போறேன்னு வந்துட்டு வேதத்துல இருந்து பிச்சுண்டு நான் லோகத்துல ராமனா பிறக்க போறேன்னு வேத வேத்தியே பரே பும்சி ஜாதே தசரதாத்மதே, தசரதனுக்கு பையனா பிறந்துட்டான். அப்ப வேதம் பாக்குறது, அடாடாடா நமக்குள்ளேயே இருந்த
இவ்வளவு உயர்வை எனக்கு வாங்கி வச்சதான அந்த பரப்பொருள் என்னை விட்டு போயிட்டாரே, அப்ப எனக்கு அர்த்தம் இல்லாம போயிடுத அப்படின்னு மனசுக்கு கவலைப்பட்டு யாருகிட்ட போகணும்னு ஞானம் இருந்து பக்தி இருக்கிற இடத்துல போகணும். வெறும் ஞானம் மட்டும் இல்லை, ஞானத்தோட பக்தி இருக்கணும். அந்த பக்தியும் ஞானமும் வழிந்ததான அந்த பிரத்யேகத்தருடைய பிள்ளை வால்மீகி கிட்ட போச்சான். அவர் என்ன பண்ணினார், கவலைப்படாதேன்னார். என்ன பண்ணினார், அந்த வேதத்தை ராமாயணமா மாத்தி விட்டார். இப்ப என்ன, ராமாயணத்துல ராமன் சொல்லப்படுறார். அந்த ராமன் யாரு, பரமாத்மா. அந்த ராமனை பரமாத்மாவை சொல்றது எது, வேதம். அந்த வேதமே ராமாயணம் ஆயிடுச்சு. ஆகையால் ராமாயணம் புஸ்தகம் உங்க அத்துல இருக்கணும். முடிஞ்ச பிறகு ஒரு ஸ்லோகம், எப்பாதம் பதமேவா, ஒரு பாதத்தை ஒரு நாளைக்கு படிச்சாலும் போதும். நம்ம நாட்டில் இருக்கக்கூடியதான புத்தகங்கள் அது ஏதோ வெறும் பிரிண்டட் புக்ஸ் நினைக்கப்படாது. அதுக்குள்ள அவ்வளவு ஆத்ம தத்துவம் இருக்கு. ராமன்கிறவர் உங்க வேதாந்தத்துல சொல்லக்கூடியதான ஆத்மா ஞாபகம். அந்த சீதாதேவி இருக்கா பார்த்தீங்களா, அந்த ஆத்மாவோட சேர்ந்து இருக்கக்கூடியதான பிரகிருதி. இப்படி நமக்கு பார்த்துக்கணும். அது இருக்கட்டும். ஸ்வபாவசுத்தே ககனே கனாதிகே மலே பயாதே, எப்பொழுது இந்த மலமானது போயிடுதோ சதிச்ச அபிஷேஷதா யதாச்ச தத்வத் ஸ்ருதிவாதி தத்வயே, அதே மாதிரியே இந்த ஸ்ருதியானது நேதி நேதி அப்படின்னு சுகமும் துக்கமும் அதுல கிடையாது, புண்ணியமும் பாபமும் அதுல கிடையாது, எந்த விதமான தோஷமும் அதுல கிடையாதுன்னு சொல்றதோ. சதா அபிஷேஷோ ககனே ககனோபமேத்ருஷோ, எப்போதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதான ஆகாச உபமானம் ஆத்மாவது சரியா இருக்கு. அதனால் இந்த ஆகாசம் போன்றது ஆத்மான்னு சொல்றது பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு. ஸ்வப்னம்னா என்ன, அது எப்படி வருது, ரிகலெக்ஷன் எப்படி வருது, இந்த 2 நாளையும் நம்ம அறிந்து கொண்டது ஆத்மா ஸ்வப்பிரகாசம். இதான் இத்தனை ஸ்லோகங்களா, 50 ஸ்லோகங்கள் பெரிய பிரகரணம். இது பெரிய பிரகரணம் மட்டும் இல்ல, இந்த பிரகரணத்தை சொல்லும் பொழுது ஆச்சாரியால சுத்தமான ஆத்ம தத்துவத்தை அங்கங்கே கொண்டு வந்து விட்டுருக்க. அப்படி அழகான ஒரு ஸ்வரூபத்தை பார்த்தோம். இதுக்கு மேல நானிய பிரகரணம், இது இல்லைன்னு நிஷேத பிரகரணம், பிரதாரண்ய கோபனிடத்தில் இருக்கக்கூடியதான பிரகரணம். இத மேல போய் சொல்ல பாரு. இதை அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம். நாளைக்கு வேற